முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்கள் மேலேயும் வழக்குகள் இருக்குது. சில ஃபைல்ஸ் வந்து ஆளுநர் கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஆளுநர் திருப்பி அமைச்சிருக்கிறாரு, இன்னும் சில இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியும். உச்சநீதிமன்றம் இவ்வளவு கூட்டின பிறகும் கூட அவரை நீங்கள் வந்து அமைச்சராக வச்சுட்டு அழகு பார்த்துட்டு உட்காந்துருக்கிறீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு பயம், அதாவது செந்தில் பாலாஜிக்கு அமைச்சரவை கொடுக்கலன்னு சொன்னால் அந்த ஆள் நம்மளுக்கு வேட்டு வச்சுருவான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு பயம். உங்களுடைய ரகசியம் அவர் கையில் மாட்டிகிட்டு இருக்குங்கிறதுனால உங்களால் இதே முதல்வர் தானே சொன்னார், தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு சொன்னாரா இல்லையா? செந்தில் பாலாஜி விஷயத்தில் தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு சொன்ன முதல்வர் ஏன் சார் கே நேரு விஷயத்தில் சைலண்ட் ஆகிட்டாரு? ப்ராபபிளி கே நேரு சொல்லிருப்பாரு, யோ நீ வேதான் சொல்லிவிடாதையா, தொட்டுப்பார் சீண்டிப்பார் சொன்னதுனால தான் இன்றைக்கி வந்து செந்தில் பாலாஜியோட வாழ்க்கை நாசமாக போச்சு, நீ தான் சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க எனக்கு மேலே ஆக்ஷன் எடுத்து எல்லாம் ஆயிடுச்சு. பொன்முடி அதாவது மிக மிக மட்ட ரகமாக சிந்திக்கக்கூடிய, எல்லாத்துலேயுமே அவருக்கு வந்து இந்த பாலியல் ரோதம் செக்ஸ் மட்டும்தான் அவருடைய உடம்பு தலைமுடியிலேருந்து கால் வரைக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கிற செல்ஸ் எல்லாமே அதுதான். பட்டையோ நாமமோ போட்டுக்காமல் போகிறீங்க, நீங்கள் பட்டையோ நாமமோ போட்டுக்கிட்டு போயிருந்தா நம்ம ரெண்டு பேரையும் பற்றி இவங்கெல்லாம் எப்படிலாம் கற்பனை பண்ணி பார்த்துருப்பாங்கங்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு அந்த அம்மா சொல்லியிருக்கோம். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கேன். சட்டப்பேரவையில் KN நேரு, செந்தில் பாலாஜி, அதன் பிறகு வந்து பொன்முடி அவர்கள், இவங்க 3 பேர் மேலேயும் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வந்து டாஸ்மார்க் முறைகேடு, பொன்முடி அவர்கள் வந்து பெண்களை வந்து அவதூறாக பேசினாங்க, KN நேரு அவர்கள் மீது வந்து நகரப்புற வளர்ச்சித்துறையில் வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் மேலே ஆவினில் வேலை வாங்கி தருவதாக சொல்லி பல ஊழல், அதாவது முறைகேடுகளான விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. அந்த கேஸுக்கு வந்து ஆளுநர் அவர்கள் வந்து தற்பொழுது வந்து ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் சில நாட்களில் வந்து குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செய்யப்படும் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. தொடர்ச்சியாக எக்ஸ் மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், இன்னாள் மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், ஒரு சர்ச்சையில் கேஸில் வந்து சிக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை எப்படி பார்க்குறது? ஒத்துக்கிறேன் சார். அது நீங்கள் சொன்ன இந்த ராஜேந்திர பாலாஜி கேஸ் வந்து நாட் அ சீரியஸ் இஷ்யூ. அவரை வந்து தப்பு பண்ணியிருக்கிறாருங்கிறது நம்மளுக்கு தெரியும். அவருக்கு மேலே வழக்குகள் இருக்குங்கிறது தெரியும். ஆளுநருடைய ஒப்புதலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆளுநர் ஏன் இவ்வளோ லேட் பண்ணார் அப்படிங்கிறத நான் கேட்குறேன். ஆளுநர் இவ்வளோ லேட் பண்ணியிருக்கக்கூடாது, முதல்ல ஆரம்பிச்சிருக்கணும். அதே மாதிரி மற்ற முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்கள் மேலேயும் வழக்குகள் இருக்குது. சில ஃபைல்ஸ் வந்து ஆளுநர் கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஆளுநர் திருப்பி அமைச்சிருக்கிறாரு, இன்னும் சில இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் இந்த விஷயத்தில் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடாதுங்கிறது இம்பார்ட்டண்ட்டு. ஆனால் இதை விட நான் ஒரு முக்கியமான விஷயமாக கருதுறது இந்த எதிர்க்கட்சிகள் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற நம்பிக்கையில்லா தீர்மானம். நம்பிக்கையில்லா தீர்மானம் ஏன் கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தான் வந்து மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க, நீங்கள் நல்ல ஆட்சி கொடுப்பீங்க, ஒரு நல்ல மக்களுக்கு நல்லதாகும், நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயரும், வருமானம் உயரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில், அந்த நம்பிக்கைக்கு எதிராக, அதாவது நீங்கள் வந்து சட்டப்படி ஆட்சி நடத்துவீர்கள், அதாவது மதச்சார்பின்மையை கடைபிடிப்பீர்கள், இந்த மாதிரியெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது மாதிரி நடக்கலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றம் இவ்வளவு கூட்டின பிறகும் கூட அவரை நீங்கள் வந்து அமைச்சராக வச்சுட்டு அழகு பார்த்துட்டு உட்காந்துருக்கிறீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு பயம், ஆமாம் பயம், அதாவது செந்தில் பாலாஜிக்கு அமைச்சரவை கொடுக்கலன்னு சொன்னால் அந்த ஆள் நம்மளுக்கு வேட்டு வச்சுருவான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு பயம். உங்களுடைய ரகசியம் அவர் கையில் மாட்டிகிட்டு இருக்குங்கிறதுனால உங்களால் செந்தில் பாலாஜி மேலே ஆக்ஷன் எடுக்க முடியல. ஓகே, இதே எனக்கு ஒரு விஷயம் புரியல தமிழ். இதே முதல்வர் தானே சொன்னார், தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு சொன்னாரா இல்லையா? செந்தில் பாலாஜி விஷயத்தில் தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு சொன்ன முதல்வர் ஏன் சார் KN நேரு விஷயத்தில் சைலண்ட் ஆகிட்டாரு?
தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு திருப்பி சொல்லிருக்கலாம் இல்லையா? ப்ராபபிளி நேரு சொல்லிருப்பாரு, யோ நீ வேதான் சொல்லிவிடாதையா, தொட்டுப்பார் சீண்டிப்பார் சொன்னதுனால தான் இன்றைக்கி வந்து செந்தில் பாலாஜியோட வாழ்க்கை நாசமாக போச்சு, நீ தான் சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க எனக்கு மேலே ஆக்ஷன் எடுத்து எதாவது ஆயிடுச்சுன்னா கஷ்டங்கிறதுனால நேரு இவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணிருக்கிறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் நேரு விஷயத்தில் இவங்க வந்து கை கழுவிட்டது காரணம் வந்து ப்ராபபிளி உதயநிதியாக தான் இருக்கும். ஏன் நேச்சுரலி, ஏன்னா உதயநிதியை பொறுத்த வரைக்கும் எப்படியும் 2026 நான் தான் முதல்வர், வெற்றி பெற்றால் அது வேற நான் சொல்லணுமா, நான் தான் முதல்வர், இந்த மாதிரி ஒரு நேருவோ இல்லைன்னா ஒரு மறை கழண்ட ஒரு துரைமுருகனையோ இல்லைன்னா பெரியசாமியையோ KKSSR எல்லாமே 70 75 80 ஆயாச்சு. பொன்முடி அதாவது மிக மிக மட்டரகமாக சிந்திக்கக்கூடிய, எல்லாத்துலேயுமே அவருக்கு வந்து இந்த பாலியல் தான், செக்ஸ் மட்டும்தான் அவருடைய உடம்பு தலைமுடியிலேருந்து கால் வரைக்கும் ஒரு ப்ரொஃபஸர் இருக்கிற செல்ஸ் எல்லாமே அதுதான் இருக்குது. அவர் ஒரு ப்ரொஃபஸர். அந்த ப்ரொஃபஸரே இவர் எப்படியா இவர் வந்து ஒரு இவராக இருக்கும்போது, அதாவது ஒரு அது என்னது அமைச்சராக இருக்கும்போது உயர்கல்வித்துறையை எப்படி இவர் கொண்டு போயிருப்பார், நிர்வகிச்சிருப்பார், அந்த அவருடைய முடிவுகள்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத என்னால் இமேஜின் பண்ணிக்க முடியும். ஓகே, அதெல்லாம் வரும், வெளியில் வரும், நிறைய விஷயங்கள் வெளியில் வரும். ஸோ ஒரு டெயின்டட் மினிஸ்டர் செந்தில் பாலாஜி, இன்னொரு டெயின்டட் மினிஸ்டர் நேரு, 2 பேரும் உள்ளே வச்சுருக்கிறீங்க. இன்றைக்கி வரைக்கும் நேரு மேலே அவங்கள தொடர்றதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா செந்தில் பாலாஜி சொல்கிறாரு என்கிட்ட 40 MLAs இருக்கிறாங்க, இவரும் சொல்கிறாரு என்கிட்ட 40 MLAs இருக்குது, தொட்டுப்பார். புரியுதா உங்களுக்கு? அதனால தான் முதல்வரால் ஒன்றுமே பண்ண முடியல இங்கே. சரி, தொலைஞ்சு போட்டும் பொன்முடி மேலே தான் ஆக்ஷன் எடுக்கிறீங்களான்னு கேட்டால் அதுவும் ஆக்ஷன் கிடையாது. அங்கேருந்து இப்போ வீடியோ போடுது, இந்த மாதிரிலாம் நம்ம பேசக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கே கேவலமாக இருக்குது, குதிக்கிறாங்க, இது என்னடா அது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்னதுனால ஆக்ஷன் எடுக்கலை. அதுவும் எங்கே உதவி என்னது பொதுச் செயலாளர் பதவியில், அது என்ன பெரிய பொதுச் செயலாளர், அது ஒரு பெரிய விஷயமா? ஆனால் அந்த ஆக்ஷன் கூட எடுத்தது காரணம் வந்து கிச்சன் கேபினெட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது வீட்டில் இருக்கிறவங்களுக்கே வந்து இந்த பேச்சை கேட்டுட்டு முகம் சுழிச்சுக்கிட்டு அசிங்கப்பட வேண்டிய ஒரு நிலைமை. அவங்க சொல்லுவாங்க, என்னங்க நல்ல வேலைங்க நீங்கள் வந்து பட்டையோ நாமமோ போட்டுக்காமல் போகிறீங்க, நீங்கள் பட்டையோ நாமமோ போட்டுக்கிட்டு போயிருந்தா நம்ம 2 பேரையும் பற்றி இவங்கெல்லாம் எப்படிலாம் கற்பனை பண்ணி பார்த்துருப்பாங்கங்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு அந்த அம்மா சொல்லியிருக்கோம். உடனே பார்த்தாரு, சரி பரவாயில்ல, இவரை கொஞ்சம் டிமோட் பண்ணி விட்டுறலாம். முதல்லையே டிமோட் பண்ணிட்டார். அதாவது வனத்துறை கொடுத்தாங்க. வனத்துறை மட்டும் கம்மி கிடையாது, வனத்துறையில் நீங்கள் ஏகப்பட்டதை அள்ளலாம். தெரியுமா உங்களுக்கு? வனத்துறையில் மண் மட்டும் இல்லை, செம்மண் மட்டும் இல்லை, கனிம வளம் மட்டும் இல்லை, இந்த கொம்பு தோல் இதெல்லாம் கூட அள்ளலாம். புரிஞ்சுங்க நீங்கள். இப்போ இந்த மாதிரி பல அமைச்சர்கள் இனி வரும் நாட்களில் சிக்குவாங்க அப்படின்னு அங்கே தான் வரேன். ஒரு வருஷம் தான் இருக்குது. ஆமாம், இருக்கட்டுமே. ஸோ இந்த மாதிரி மூன்று அமைச்சர்கள் நீங்கள் வச்சிட்ருக்கீங்க, எந்த விதமான இதுவும் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்படிங்கும்போது என்ன, ஏன்னா பொன்முடி விஷயத்தில் வந்து அவங்க வந்து இந்த தண்டனை தான் நிறுத்தி வச்சுருந்தாங்க. அது குற்றம் சாட்டப்பட்டவர், நிரூபிக்கப்பட்டவர் தான், கீழ் நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டவர் தான். அப்படி இருக்கும்போது அவருக்கு திருப்பியும் நீங்கள் வந்து மந்திரி ஆக்கியிருக்கிறீங்கிறது ஒரு மிகப்பெரிய தவறு. அதாவது தார்மீகமாக இது வந்து சரியான முடிவு கிடையாது. அப்படி இருக்கும்போது மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க. இப்போ மக்களுடைய குரலாக ஒலிப்பது யார்? நீங்கள் கிடையாது, நான் கிடையாது. ஏன்னா நம்மளாம் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிடையாது. எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆப்போசிஷனில் உட்காந்துருக்குறாங்க. அவங்க இதை வந்து மக்கள் சார்பாக கையில் எடுக்கும்போது இன்றைக்கி வந்து பாஜக அதிமுக கூட்டணி வந்த பிறகு அவங்க ஒரு புதிய உற்சாகத்தோடு அவங்க செயல்படுறாங்கன்னு நான் பார்க்க முடிகிறது. திடீர்னு அவங்க அந்த மாதிரி பண்ணார். நேற்றுக்கு வரைக்கும் இது பேச்சே இருக்கல, திடீர்னு அவங்க கொண்டாந்துட்டாங்க. அதாவது ரொம்ப 2 பேரும் ரொம்ப பிரமாதமாக கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டு இதை வந்து முன்னால் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இதுதான் மக்களுடைய பிரதிபலிப்பாக நான் பார்க்குறேன். ஏன்னா மக்கள் தனியாக ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் வந்து அடுத்த வருஷம் வாக்களிக்கும் நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த வாக்களிக்கும் நாள் வந்தால் தான் உதயசூரியனுக்கு போடணுமா, இல்லை தாமரை சின்னத்துக்கு போடணுமா, இரட்டைலை சின்னத்துக்கு போடணுமான்னு அவங்க யோசிப்பாங்க. ஆனால் அது வரைக்கும் இந்த ஆட்சியை நீங்கள் தூங்க விடக்கூடாது, யாராச்சும் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால்தான் அந்த தீர்மானம்
கண்டன தீர்மானம், அது என்னது, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து மக்களுடைய விழிப்புணர்வை நம்ம அதிகரிக்க செய்ய வேண்டும், மக்களுடைய குரலை சட்டமன்றத்தில் பிரதிபலிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு லிமிட்டட் பர்பஸ் அது சால்வ் ஆக போகுது. அதை தவிர இது வெற்றி பெறும் இந்த அமைச்சர்கள். ஆனால் என்ன, அமைச்சர்கள் நீக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் நீங்கள் வச்சுக்க வேண்டாம். அவங்கெல்லாம் தொடர்ந்து இருப்பாங்க. ஏன்னா அவங்க இன்னும் 10 மாதம் இருக்குது. இந்த 10 மாதத்தில் எவ்வளோ கோடி ரூபா சம்பாதிச்சு கட்சிக்கு கொடுக்க முடியும், தன்னுடைய மகன்களுக்கு கொடுக்க முடியும். கேஎன் நேரு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள், கேஎன் நேரு நிறைய சொத்து சேர்த்து வச்சுட்டார். கேஎன் நேரு நான் லாஸ்ட் டைம் கூட நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், என்னப்பா நீ திருச்சியெல்லாம் மொத்தமாக வாங்கிட்டியாமே அப்படின்னு கருணாநிதி கேட்குறாரு. உடனே இவர் சொல்கிறாரு, நீங்கள் மட்டும் என்ன சென்னை மொத்தமாக வாங்கலையா அப்படின்னு அவர் கேட்டார். அப்புறம் இன்றைக்கி பையன் கேட்குறான், அப்பா எனக்கு வந்து நீங்கள் சென்னை, நீங்கள் திருச்சி மட்டும்தான்ப்பா நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க, திருச்சி மாவட்டத்தை, இந்த ஒரு மாவட்டம் போகாதுப்பா, ஏன்னா எனக்கு பிள்ளை குட்டிங்கெல்லாம் பிறந்துடும் நாளைக்கு. சரி பரவாயில்லடா மகனே, நீ ஒன்று பண்ணு, பக்கத்தில் பெரம்பலூர் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறார் அவர். ஸோ பெரம்பலூர் மாவட்டம் அது எங்கேயோ இருக்குது அப்படின்னு பையன் கேட்பான். அப்போ அவர் சொல்கிறாரு, முட்டா பையிலே பக்கத்தில் தாண்டா இருக்குது, 50 கிலோமீட்டரில் தாண்டா இருக்குது. இல்லை பெரம்பலூர் மாவட்டம் தான் பெரிய விஷயம் கிடையாது அப்படிம்பாரு. அப்போது அப்பா சொல்கிறாரு, அந்த மாதிரி உனக்கு தெரியாது, பெரம்பலூர் மாவட்டம் ரொம்ப நல்ல மாவட்டம், அங்கே வந்து கனிம வளம் நிறையா இருக்குது, மைன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, பூமிக்கு கீழே ஏகப்பட்டது இருக்குது, எல்லாத்தையும் சுரண்டிக்கலாம். இங்கேயாவது மண் மட்டும்தான் கிடைக்கும் திருச்சியில், அங்கே எல்லாமே கிடைக்கும், நிறைய அள்ளிக்கலாம். உனக்கு ஏற்கனவே ஒன்னையும் சேர்த்து 100 தலைமுறைக்கு நான் சம்பாதிச்சு வச்சுருக்கிறேன், நீ வந்து சம்பாதிக்க போனோன்னா அடுத்த யுகம் வரைக்கும், இன்னும் ஒரு 2 லட்சம் வருஷம் 3 லட்சம் வருஷம் வரைக்கும் நீ வந்து சொத்து சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அப்படி தான் அவர் வந்து அங்கே திருச்சி, அதுக்கப்புறமா பெரம்பலூர். இந்த பையனுடைய பையன், அருண் நேருடைய பையன் வந்து பக்கத்தில் இருக்கிற கள்ளக்குறிச்சி, இல்லைன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற வேறு அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தை ஆட்டை போடலாம். ஆட்டை போடலான்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த மக்களுக்கு நற்பணி செய்யலாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதாவது இப்போ வந்து பெரம்பலூர் மக்களுக்கு நற்பணி பண்ணுறாங்க இல்லையா, இந்த கனிம வளமெல்லாம் இருக்கே அதுக்கு. அதே மாதிரி இன்னொரு மாவட்டத்தை அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. இப்படி தான் மாவட்டமாக அவங்க வந்து பிரிஞ்சு போகிறாங்க. இது ரொம்ப சீரியஸ் மேட்ரு இது. அதாவது குடும்ப ஆட்சியினுடைய விளைவு இதுதான். அதாவது ஒரு மாவட்டம் ஒரு அமைச்சர் சொன்னேன்னா, அந்த அமைச்சருடைய ஒரு பையன் இந்த மாவட்டம், இன்னொரு பையன் அந்த மாவட்டம், தம்பி கோயம்புத்தூர் மாவட்டம், இன்னொரு தம்பி மதுரை மாவட்டம், அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும். ஸோ மொத்தமாகவே இவங்க தான் சுரண்டி வச்சுக்க போகிறாங்க. அப்படிங்கிறதுனால இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் நான் ரொம்ப வரவேற்கிறேன். மக்கள் அதை பாராட்டுவார்கள். இதே மாதிரி அதிரடியான ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால், வர 2026 தேர்தலில் எதிர்க்கட்சிகள் கூட்டணியாக வெற்றி பெறுவதில் சந்தேகமே கிடையாது. ஓகே சார், பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.